ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மல்டிமீட்டரை எப்படி ஈஸியாக யூஸ் பண்ணலாம்? அந்த மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்ஸை ஓகேவா ஃபால்ட்டியான்னு எப்படி செக் பண்ண முடியும்? அதை ஈஸியாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு மல்டிமீட்டரில் பார்க்க போகிற மோடு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் மோடு. இந்த ரெசிஸ்டர் மோடு பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கண்டினியூட்டி செக் பண்ணுறதுக்கும், ஒரு ஷார்ட் சர்க்கியூட்டை செக் பண்ணுறதுக்கும், ஒரு ரெசிஸ்டர் காம்பனண்ட்டோட வேல்யூவை செக் பண்ணுறதுக்கும் இந்த மோடு பயன்படுத்துவாங்க. இது பார்த்தீங்கன்னா டிசி வோல்டேஜை செக் பண்ணக்கூடிய ஒரு மோடு. டிசி பேட்டரி இதெல்லாம் கூட இதில் செக் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மோடு பார்த்தீங்கன்னா ஏசி வோல்டேஜ் செக் பண்ணக்கூடிய மோடு. நம்ம வீட்டில் பொதுவாக ஃபேனுக்கு, டியூப் லைட்டுக்கு, லைட்டுக்கு, டிவிக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற ஏசி 230 வோல்ட் இதில் செக் பண்ணலாம். இந்த மோடு எதுக்குன்னா இது டிரான்சிஸ்டருக்காக யூஸ் பண்ணுறாங்கங்க. இந்த பிஎன்பி என்பிஎன் போட்டிருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்இன்ற மோடில் வச்சுட்டு டிரான்சிஸ்டரை செக் பண்ணக்கூடிய மோடு. சரிங்களா? அடுத்து இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, 20 என்எஃப்ல ஆரம்பிச்சு 200 மைக்ரோஃபரட் வரைக்கும் இந்த மல்டிமீட்டரில் செக் பண்ணலாம். அது எதுக்குன்னா எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர், பேப்பர் கெப்பாசிட்டர் போன்ற கெப்பாசிட்டரோட வேல்யூவை செக் பண்ணக்கூடிய மோடு அது. அடுத்த மோடு இது எதுக்குன்னா இது ஆம்பியர் செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மோடு. இது ஏசி ஆம்பியர், டிசி ஆம்பியர் ரெண்டுத்துக்கும் இருக்குது செப்பரேட் மோடு. ஸோ அது போல் பார்த்தீங்கன்னா இந்த மோடை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். இதில் எந்த மோடில் வச்சு நீங்கள் செக் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த மோடில் வைக்கணும். சரிங்களா? வோல்டேஜ் இது டிசி வோல்டேஜ், ஏசி வோல்டேஜ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர். ஸோ இது போல் எந்த மோடுன்றதை சூஸ் பண்ணி அந்த மோடில் வச்சுட்டு நீங்கள் செக் பண்ணணும். இப்போ நான் வச்சிருக்க மோடு பார்த்தீங்கன்னா டயோட் மோடு. ரெசிஸ்டரில் கண்டினியூட்டி செக் பண்ணுற அந்த பீப் சவுண்டு வர மோடு தான் பார்த்தீங்கன்னா டயோடு செக் பண்ணுற மோடு யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா டயோடு எதுக்கு செக் பண்ணுறாங்க மோடு அப்படின்னா, இந்த ஷார்ட் சர்க்கியூட் ஷார்ட் ஆன காம்பனண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 100, 50 அது போல் காட்டும். ஒரு ஒர்க்கிங்கில் இருக்கிற டயோடு அப்படின்னா பார்த்தீங்கன்னா 500 இல்லை 450 அது போல் காட்டும். இப்போ இந்த டயோடு பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபயர் டயோடு. ஸோ இது ஆனோடு கேத்தோடு இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆனோடில் ப்ளஸ்ஸு, கேத்தோடில் மைனஸ் வச்சிங்கன்னா 460 சம்திங் காட்டுது பார்த்தீங்களா. இது ஒர்க்கிங் கண்டிஷன் ரெசிஸ்டர். இது போல் அந்த டயோடுக்கு இருக்கிற பொலரிட்டிக்கு கரெக்டாக நீங்கள் வச்சு ஆனோட் கேத்தோடில் வச்சு பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு 400 அபோவ் காட்டுச்சுன்னா அந்த டயோடு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது, ஃபால்ட்டி ஆகலை, ஷார்ட் ஆகலை. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன காம்பனண்ட்னா ரெகுலேட்டர் ஐசி 7805, 7812, 7824 இது எல்லாமே ரெகுலேட்டர் ஐசி. இதில் 3 பின்னு இருக்கும். அந்த ஈட்ஸிங் இருக்கிறது சென்டர் பின்னும் கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ ரெண்டுமே ஷார்ட்டாக இருக்கும், சென்டர் பின்னும் ஈட்ஸிங்கும். ஃபஸ்ட்டு பின்னு அப்புறம் தேர்டு பின் பார்த்தீங்கன்னா அவுட்புட். ஃபஸ்ட்டு பின் இன்புட், தேர்டு பின் அவுட்புட். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பின்னுக்கும் தேர்டு பின்னுக்கும் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா ஒரு 400, 450 சம்திங் வேல்யூ காட்டும். ஸோ பாருங்கள். ஸோ இது ஸ்டில் ஓகே, ஷார்ட் ஆகலை. ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரெகுலேட்டர் ஐசியை செக் பண்ணலாம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிற பார்ட் என்னன்னா இது ஒரு சுவிட்சு. ஸோ இந்த சுவிட்சு நார்மலாக பார்த்தீங்கன்னா லிமிட் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்சி, என்ஓன்னு சொல்லிட்டு 2 போல் இருக்கும். நார்மலி க்ளோஸ், நார்மலி ஓப்பன். அதாவது நார்மலி க்ளோஸ்னால் எப்பயுமே க்ளோஸாகவே இருக்கும். அந்த பின்னில் நீங்கள் லைனை கொடுத்தீங்கன்னா நார்மலி ஓப்பன் எப்பயுமே ஓப்பனாக இருக்கும். நீங்கள் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது மட்டும்தான் அது க்ளோஸ் ஆகும். ஸோ இதை எப்படி செக் பண்ணலாம்? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா காமன் பின்னில் நம்ம இந்த ப்ரோபை வச்சுக்கிறோம், மல்டிமீட்டரோட ப்ரோபை. அனதர் ப்ரோபை எடுத்துன்னு போயிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நார்மலி க்ளோஸில் வைக்கிறோம். பாருங்கள், க்ளோஸ் ஆகுது. நார்மலி ஓப்பன் வச்சா ஓப்பனில் இருக்குது. ஸோ க்ளோஸில் வச்சுட்டு அந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணால் நார்மலி க்ளோஸ் நார்மலி ஓப்பன் ஆகும். பாருங்கள், இப்போ ஓப்பன் ஆகும் பாருங்கள். ஓப்பன் ஆகிடுச்சா? மல்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ க்ளோஸ் ஆகுது, இப்போ ஓப்பன் ஆகுது. ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுவிட்சை கூட செக் பண்ணலாம். சுவிட்சு ஒர்க்கிங்கில் இருக்கா அப்படின்ட்டு. இது நார்மலி ஓப்பன், நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது க்ளோஸ் ஆகும். ப்ரெஸ் பண்ணும்போது பீப் க்ளோஸ் ஆகுதா? ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லிமிட் சுவிட்சை கூட மல்டிமீட்டரில் ஈஸியாக செக் பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற பார்ட் என்ன பார்ட்னா இது ஒரு பேக்கேஜ் டயோடு. ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் டயோடு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு பேக்கேஜ் டயோடு. இந்த டயோடு ஃபுல்லாக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். 4 டயோடு வச்சு பேக்கேஜ் பண்ணியிருப்பாங்க. இது ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பின்னில் வச்சு பாருங்கள். செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துலாம் வைக்கும்போது நீங்கள் 500, லாஸ்ட்டில் வைக்கும்போது 2 டயோடும் பேரலாக காட்டுறதால வேல்யூ அதிகமாக காட்டுது.
ஸோ அது போல் நீங்கள் செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 500 வருது. ஸோ 450 கூட சம்டைம் வரும், ஸ்டில் ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது போல் நீங்கள் வந்து ஒரு பேக்கேஜ் டயோடை கூட நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இதே வந்து என்கிட்ட வந்து ஒரு ஃபால்ட்டி டயோடும் இருக்குது இதே பிரிட்ஜ் டயோடில். அந்த டயோடை வந்து இப்போ நான் செக் பண்ணி காட்டுறேன். அதில் வந்து ஷார்ட் இருக்கும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு பின்னுக்கும் தேர்டு பின்னுக்கும் வச்சிங்கன்னா கத்துதா மல்டிமீட்டர், பஸர் சவுண்டு வருதா? ஸோ அப்போது அதுக்குள்ளே இருக்கிற டயோடு வந்து ஷார்ட் ஆகிருக்கு. ஸோ இதான் வந்து ஒரு ஷார்ட்டான டயோடுக்கும் ஒரு ஒர்க்கிங்கில் இருக்கிற ஓகே டயோடுக்கும் உள்ள வித்தியாசம். இதில் பாருங்கள் 500 வருது. ஸோ அதில் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு டயோடு ஓகே, செகண்ட் டயோடு அதுக்குள்ளே இருக்கிற இன்டர்னலி இருக்கிற டயோடு வந்து ஷார்ட் ஆகிருக்கு. ஸோ இது போல் தான் நீங்கள் வந்து ஒரு பிரிட்ஜ் டயோடை வந்து செக் பண்ணலாம் மல்டிமீட்டரை வச்சு. பொதுவாக இந்த பிரிட்ஜ் டயோடை வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை சர்க்கியூட்டில் வந்து இருக்கும், எஸ்எம்பிஎஸ்சில் இருக்கும். ஸோ நம்ம வந்து எல்சிடி டிவிக்குள்ளே இருக்கிற எஸ்எம்பிஎஸ் போர்டில் கூட இந்த பிரிட்ஜ் டயோடை யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிரிட்ஜ் டயோடு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஏசி வோல்டேஜை டிசியாக மாற்றுறதுக்கு. ஸோ அதுதான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற பார்ட் வந்து என்னென்னா ஒரு எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர். இந்த எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 மைக்ரோஃபெரட் 63 வோல்ட்டு. சரிங்களா? இப்போ இந்த 10 மைக்ரோஃபெரட் 63 வோல்ட்டு வந்து கெப்பாசிட்டர் ஒர்க்கிங்கில் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். அது எப்படி நம்ம செக் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம மல்டிமீட்டரை கெப்பாசிட்டர் மோடில் வந்து வைக்கணும். மேக்ஸிமமில் வச்சுக்கோங்க. ஸோ அதில் மேக்ஸிமம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ அதுக்கப்புறம் ப்ரோபும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து அந்த ஒரு பாயிண்டில் மாற்றி வைக்கணும். பொதுவாக வந்து ஆம்பியரு இந்தமாரி கெப்பாசிட்டர்லாம் வேறு ஒரு பாயிண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ காமனில் ரெட் பிளாக்கை வச்சுட்டு ரெட்டை மட்டும் மாற்றணும். மாற்றிட்டு இதில் வச்சுட்டு இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா 10 மைக்ரோஃபெரட் 10 வருது பாருங்களா. ஃபர்ஸ்ட் இந்த கெப்பாசிட்டர் வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 22 மைக்ரோஃபெரட் 63 வோல்ட். ஸோ இதை நான் வந்து இப்போ செக் பண்ணி காட்டுறேன். 22 மைக்ரோஃபெரட் காட்டும் பாருங்கள். ப்ளஸில் பிளாக் ரெட் பின்னை வச்சுட்டு மைனஸில் பிளாக் பின்னை வச்சு பார்த்தா நமக்கு நியர்லி 21.7 சம்திங் காட்டுது. ஸோ இது போல் தான் வந்து எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டரை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மல்டிமீட்டரில் செக் பண்ணலாம். இந்த எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் சார்ஜ் டிஸ்சார்ஜ் பண்ணும். இது ஃபால்ட்டி ஆகிடுச்சுன்னா சர்க்யூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே பிளாக் ஆகி நின்றுடும். ஸோ உங்கள் எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர். இதுதான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து செக் பண்ணி காட்டியிருக்கணும். ஸோ எனிவே நோ இஷ்யூ. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அதே ரெசிஸ்டர் மோடில் வச்சு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர்லையும் செக் பண்ணலாம் ரெசிஸ்டரை. ரெசிஸ்டரோட கலர் கோடை பேஸ் பண்ணி அதுக்கு ஒரு பேண்ட் இருக்குது, அந்த கலர் கோடை பேஸ் பண்ணி நீங்கள் அப்படியும் செக் பண்ணலாம். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக மல்டிமீட்டரில் பார்த்தா தான் அந்த ரெசிஸ்டர் வந்து ஒர்க்கிங்கில் இருக்கான்னு தெரியும். ஸோ ஒரு மேக்ஸிமம் வேல்யூ வச்சு பார்த்தீங்கன்னா அந்த மினிமம் வேல்யூ காட்டும். ஸோ இந்த ரெசிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா 10 ohms காட்டுது. ஸோ இதுக்கு டாலரன்ஸ் இருக்குது, அது பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிற பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் நார்மலாக வந்து எல்லா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்லும் இருக்கும். ஸோ ஃபியூஸும் கண்டினியூட்டி மோடில் வச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கனெக்ட் ஆகிருந்தால் உங்களுக்கு வந்து பீப் சவுண்டு காட்டும். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிற பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ். ஸோ இந்த எஸ்எம்பிஎஸ்ஸை வந்து எப்படி நம்ம செக் பண்ணலாம் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி, அதே சேம் டைம் வந்து ஏசி வோல்டேஜ் மல்டிமீட்டரில் எந்த மோடில் பார்க்கலான்னு பார்த்துடலாம். இந்த எஸ்எம்பிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்என்னு இருக்குது, லைன் நியூட்ரல். ஸோ இது ஏசி சரிங்களா, 230 வோல்ட் அங்கே வரும். என்னு ஏசி, அப்புறம் ஒரு எர்த்திங்கு, அப்புறம் வந்து ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து டிசி சரிங்களா. இந்த எஸ்எம்பிஎஸில் நீங்கள் ஏசி இன்புட் வோல்டேஜும் பார்க்கலாம், டிசி அவுட்புட் வோல்டேஜும் பார்க்கலாம். இப்போ எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏசி மோடில் மல்டிமீட்டரை வைக்கணும். அந்த ஒரு மாதிரி வேவ் ஃபார்ம் மாரி போட்டிருக்கல, வேவ் மாரி, அது வந்து ஏசி வோல்டேஜ். ஸோ அதில் வச்சிங்கன்னா 230 வோல்ட் காட்டும். நம்ம வீட்டோட இன்புட் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 230 வோல்ட்டு ஏசி காட்டிச்சா. அடுத்து வந்து டிசி மோடில் வைக்கணும். ஒரு மாதிரி நீட்டாக வந்து ஒரு, ஸோ அது வந்து டிசி வோல்டேஜ்க்கான சிம்பிள். அதில் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்பிஎஸோட அவுட்புட் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 24 வோல்ட்டு. ஸோ 22 வருது, நான் அந்த வேரியாக்கு அட்ஜஸ்ட் பண்ணால் 24 வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ 24 வோல்ட்டு டிசி
ஸோ டிசி மோடில் வச்சுட்டு தான் நீங்கள் வந்து டிசி பார்க்கணும். ஏசி மோடில் வச்சு டிசியில் பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் ஃபால்ட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு மோடை நான் சொல்லி கொடுத்தால அதுபடி நீங்கள் மோடு கரெக்டாக வச்சுட்டு அப்புறம் நீங்கள் வந்து இது போல் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட 123 எலக்ட்ரானிக்ஸ் சேனலை. மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே.